கோலாலம்பூர், புத்ராஜயா உட்பட நாடு முழுவதும் 19 பகுதிகளில் காற்று தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவு. கோலாலம்பூர், புத்ராஜயா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU அதிகரித்து வருவது பொதுமக்களை கவலையடைய செய்துள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 19 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றது என பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தலைநகர் கோலாலம்பூர், புத்ராஜயா நிலவரம் மிகவும் கவனிக்கத்தக்கதாக உள்ளது. அதன்படி புத்ராஜயாவில் 160 புள்ளிகளும், கோலாலம்பூர் செராஸ் பகுதியில் 157 புள்ளிகளும், பத்துமுடா பகுதியில் 152 புள்ளிகளும் பதிவாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து மத்திய பகுதி, இதர மாநிலங்களிலும் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கோர் மாநிலத்தின் ஜொஹான் செத்தியா பகுதியில் 160, ஷாலாமில் 159, கிளாங்கில் 152, பந்திங்கில் 150, புத்தாலிங்ஜயா பகுதியில் 122 என IPU புள்ளிகள் பதிவாகியுள்ளன. நெகிரி செம்பிலான் மாநிலத்தை பொறுத்தவரை நீலாய் பகுதியில் 162, செரும்பானில் 159, ஜோஹோர் தங்கா பகுதியில் 153, செகாமாட்டில் 103 புள்ளிகளும் பதிவாகியுள்ள நிலையில் மலாக்கா புக்கிட் ரம்பாய் பகுதியில் 151, அலோர் கஜாவில் 144, பேரா தைப்பிங் பகுதியில் 116 புள்ளிகளும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சரவா மாநிலத்தில் காற்றின் தரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்ரீ அமான் பகுதியில் நாட்டின் உச்சபட்சமாக 168 புள்ளிகள் பதிவாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து செரியான் பகுதியில் 167, சமராஹான் பகுதியில் 162, கூச்சிங் பகுதியில் 108 புள்ளிகளும் பதிவாகியுள்ளன. இந்த செய்தியை பெருமையுடன் வழங்குவது சுவையிலும் தரத்திலும் சிறந்த மை மாமாஸ் பப்படம்.